ஆமா மேடம், நிறைய பேர் இதுதான் சொல்றாங்க. என் ஃப்ரெண்டும் இதுதான் சொன்னாங்க. அதாவது ஓவலேஷன் டேட் வந்துட்டான்னு அதுக்கு அந்தாண்ட 14வது நாள்ல ஒன்னா இருக்கலாம், இல்ல 12வது நாள்ல இருந்து ஒன்னா இருக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாசத்துல ஒரு 3 நாள் இருந்தா போதும், குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணலாம். என்னப்பா எல்லாம் புது புது கதையா இருக்கு. நிறைய தம்பதிங்க நம்ம வம்சத்தை வந்து நாடுறீங்க. பட் நம்ம கேட்டா நீங்க வந்து பேபிக்கு ட்ரை பண்றீங்களான்னு. ஆமா. உங்களோட உடல் உறவு எப்படி இருக்கு, அதாவது எதுவும் ப்ராப்ளமா இருக்குதா, இல்ல நீங்க என்ன ஸ்கெடியூல்ல நீங்க ஒன்னா இருப்பீங்கன்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேடம் நாங்க வந்து பீரியட்ஸ் வந்து ஓவலேஷன் டேட்ல தான் ஒன்னா இருப்போம் அப்படின்னு கிடையாதுங்க. பேபிக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஓவலேஷன் டேட்ல தான் நீங்க ஒன்னா இருக்கணும்னு கிடையாது. அதாவது உடலுறவு அன்றாடம் நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி அன்றாடம் இருக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய சான்சஸ் அதுல இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களாம் கேட்டுட்டு உங்களோட இல்லற வாழ்க்கைய தாமதப்படுத்திடாதீங்க. இப்பயே இன்னைக்கு நீங்க இந்த பதிவை பதிஞ்சிட்டு நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் டைம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் விவரங்களுக்கு நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் வந்து ஒரு தடவை நாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் தான் உங்கள் வம்சம் கருவுதல் நினைத்து நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவதி அல்கிசாமி. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.